நம்மளுக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறோம்ல. அதே மாதிரி பொருள் தரக்கூடிய சுக்கிர பகவான் எல்லாருக்குமே இந்த சுக்கிரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான். ஒரு மனுஷங்க சுக்கிரன் கெடாமல் இருந்து விட்டால் அவர் சுகத்தை எல்லாத்தையும் அனுபவிப்பார். ஐயா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போகணும். நன்மையும் சரி தீமையும் சரி அவ்வாறு இருக்க பெறும் பொழுது நம்மளுக்கு சுக்கிர பகவான் அவர் வீட்டுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் இடம்பெயரக்கூடிய காலங்கள் உங்கள் பலாபலங்கள் எவ்வாறு தெரியுமா அவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது. இதுவரை இல்லாத முன்னோட்டம், இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன், அதாவது நாம் வேலை செஞ்சோம் இது வரைக்கும் வருமானமே வரலை சுவாமி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது வேற கதை. ஏன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் அதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களையும் மனிதனையும் தாக்கும் ஐயா. ஒரு முழு பலாபலன் கிடைக்குதுறானா கோச்சார ரீதியாக ஜென்ம சனி நடைபெற்றா கிடைக்குது இல்லையா. ஒரு ஜென்ம குரு நடந்தாலும் கிடைக்குது, அந்த ராகு பகவான் நடந்தாலும் கிடைக்குது, கேது பகவான் கடந்தாலும் கிடைக்குதுன்னு அதே மாதிரி தான் தசாபுத்தி எனக்கு நன்றாக இருந்தாலும் நம்மளுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இடம்பெயர், அதாவது குரு என்றாலும் இவரும் அசுர குரு. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 15/6/2024 முதல் 7/7/2024 வரை நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடான மிதுனத்தில் இடம்பெயரும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா நம்ம 2ஆம் அதிபதி அந்த சுக்கிர பகவான் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்க பெற்றாலும் 2 என்று சொல்லக்கூடிய தொழில் காரகந்தான் முக்கியம். நம்மளுக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறோம்ல. அதே மாதிரி பொருள் தரக்கூடிய சுக்கிர பகவான் எல்லாருக்குமே இந்த சுக்கிரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான். ஒரு மனுஷங்க சுக்கிரன் கெடாமல் இருந்து விட்டால் அவர் சுகத்தை எல்லாத்தையும் அனுபவிப்பார். ஐயா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போகணும். நன்மையும் சரி தீமையும் சரி அவ்வாறு இருக்க பெறும் பொழுது நம்மளுக்கு சுக்கிர பகவான் அவர் வீட்டுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் இடம்பெயரக்கூடிய காலங்கள் உங்கள் பலாபலங்கள் எவ்வாறு தெரியுமா அவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது. இதுவரை இல்லாத முன்னோட்டம், இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன், அதாவது நாம் வேலை செஞ்சோம் இது வரைக்கும் வருமானமே வரலை சுவாமி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது வேற கதை. ஏன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் அதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களையும் மனிதனையும் தாக்கும் ஐயா. ஒரு முழு பலாபலன் கிடைக்குதுறானா கோச்சார ரீதியாக ஜென்ம சனி நடைபெற்றா கிடைக்குது இல்லையா. ஒரு ஜென்ம குரு நடந்தாலும் கிடைக்குது, அந்த ராகு பகவான் நடந்தாலும் கிடைக்குது, கேது பகவான் கடந்தாலும் கிடைக்குதுன்னு அதே மாதிரி தான் தசாபுத்தி எனக்கு நன்றாக இருந்தாலும் நம்மளுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இடம்பெயர், அதாவது குரு என்றாலும் இவரும் அசுர குரு. ஏன்னா இது ஏன் முன்னெடுத்து சொல்கிறேன்னா, இவராலையும் எல்லா பலாபலங்களையும் தர முடியும். குறைந்த நாட்களிலே அதிகமான பலாபலங்களை தரக்கூடிய மதிப்பு இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு சுக்கிரன் இல்லை என்றால் முக்கியமாக அந்த முகூர்த்தம் என்று சொல்கிறோம் இல்லை, சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தமும் எல்லாத்தையுமே இவருடைய டைமிங் வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் முக்கியமான தருணங்கள் எல்லாமே சுக்கிர பகவானே வெள்ளிக்கிழமை தோறும் 6 to 7 வருகின்ற ஓரையில் நாம் வழிபட்டனா இறைவன் திருமாங்கல், அதாவது திருமகள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியை வழிபடும் பொழுது மேஷராசிக்கு தான் சொல்கிறது. திரும்பவும் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும்னா இதிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்துலையும் நான் எதனா ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்வில் முன்னேற்றமே தரும். வெள்ளிக்கிழமை வருகின்ற 6 to 7 நல்லா குளிச்சு ரெடி ஆகிடணும். ஏன்னா பலாபலங்கள் சொல்கிறதுக்கு முன்னே முதல்ல பரிகாரம் சொல்லிடுறேன். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாக அவர் இடம் பெயர்த்துட்டார், நம்ம ராசியிலே வந்துட்டார் இந்த மாதமே. அதனால் இந்த செயல்களிலும் பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாத கிரகங்களாக சொல்ல முடியாது, சுக்கிர பகவானையும் வைத்து தான் சொல்லணும். சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லும்படும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லைங்க, நாம் பொருள் கொடுத்துட்டோம் திரும்ப வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் அந்த அமைப்புகள்லாம் இனிமேல் வந்து சேரக்கூடிய காலங்களாகவும், வேலை இன்னொரு இடத்துல நாம் சென்று செய்யக்கூடிய காலம், அதாவது வெளியூர் சென்று சேர்க்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலை முடியலை, இன்னொரு இடத்துலையும் கூப்பிட்றாங்க, அந்த வேலையை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல, அதே மாதிரி வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற காலமாகவும் இந்த மாதங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு 24 தேதிகள் நம்மளுக்கு நல்லவே அமைக்க போகுது ஐயா, நல்லா சுபிட்சம் தரப்போகுது. இது வரைக்கும் வேலையே இல்லை ஐயா, நான் வேலையே செய்யலைங்க அப்படின்னா
இந்த முறை இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் நன்றாக இருக்கும் போது மேஷராசிக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷனே இல்லைங்க, நம்மளுக்கு தகவல் தொடர்பே இல்லாமலே இருக்கிறோன்னா வீட்டிலே முடங்கி கிடறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய காலமாகுது. ஏன்னா 2க்கும் 7க்கும் உடையவர் அவர் தான். அவரே 3ஆம் இடத்தில் அமரும் போது கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 3ஆம் இடத்துல நேராக எங்கே பார்க்குதுன்னு 9ஆம் இடத்துக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பாக்கியமே பெறலைங்க, அந்த பாக்கியம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். திருமண பாக்கியம் நாட்கள் குறிக்காமல் இருந்தால் இந்த சுக்கிர பகவானால் இந்த பாக்கியங்கள் கிடைக்க போகுதுங்க. சுக்கிரன் அதை தான் சொல்கிறது. ஏன் இதை முன்னிட்டு பேசுகிறேன்னா, சுக்கிர பகவான் ஒருவர் போதும் நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க. அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை நேரடியாக 9ஆம் இடத்துல பதிஞ்சு நம்மளுக்கு பாக்கியஸ்தானம் வலுக்குதையா. இது வரைக்கும் வலுக்காது இருந்த பாக்கியஸ்தானம் இப்பொழுது வலுத்து நல்ல முன்னேற்றம் அடைய போகுது. பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்தாவே போதுமானதையா. கம்யூனிகேஷன் முழுவதும் கிடைக்க போகுது. ஏன்னா இயற்கை சுபர் என்று கொடுத்துருக்காங்க, நிறைய கிரகங்களே சுபர் என்று கொடுத்துருக்காங்க. இதில் சுக்கிர பகவானும் அதில் சுபர் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா. அவர் பாவிகளோடு சேரும்போது தான் பாவ கிரகங்களாக மாறார். மற்றபடிலாம் எந்த குறையும் கிடையாது. அவர் தனித்து நின்றால் சுபர் சுபர் சுபர். நல்ல அமைப்பு. அவருக்கு 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த 7ஆம் பார்வை 3ஆம் இடத்தில் இருந்து நேரடியாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். திருமண பாக்கியம் முதல்ல கொடுக்கணும். புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருமணம் தாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முதல்ல கொடுக்குறதே அவங்களுக்கு. இதுவரைக்கும் மேஷராசிக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வந்தும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகலைங்க, நானும் பார்க்காத ஜோசிகார் இல்லை அப்படின்றாங்க. இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பாக்கியம், அந்த பகவானுடைய பார்வை நேரடியாக 9ஆம் இடத்துல பதிஞ்சு, இது 2ஆம் அதிபதி அல்லவா. 2 என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய எல்லாமே பார்ட்னர்ஷிப். கடன் நோய் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே 2ல் கொடுத்துருக்கான். ஒரு மனுஷனுக்கு இன்பம் துன்பம் எல்லாமே 2ஆக, அதான் 2ஆக இருக்குது. மனுஷன் வாழ்க்கை தரம் அப்படி தான் இருக்குது. திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்றமில்ல. ஒரு மனுஷன் திருமணத்துக்கு முன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பானோ அதே அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம், ஏன்னா குடும்பத்தோடு இருந்தால் இணைஞ்சால் அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நான் இல்லைன்னே சொல்லலை, எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுற தயவு செய்து சொல்லிடாது. நிறைய பேர் இன்பத்தை அனுபவிக்கிறோம், நாம் எடுத்துக்கின்ற பொருளுங்க ஐயா. ஏன்னா குடும்பம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தலைவனாக இருக்க பெறுவது எவ்வளோ கடினம் தெரியுமா. அந்த தலைவன் எடுத்து நடத்தணும், எல்லா விஷயங்களையும் எடுத்து நடத்தக்கூடிய காலங்களாக இருக்கும்பொழுது இந்த சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி இது வரைக்கும் 3ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பு. அவரும் மிதுனம் என்று சொல்லக்கூடிய புதனோட நட்பு வீட்டில் தான் அமர்றார். அவர் ஒன்றும் பகை பெறவில்லை. இது வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் தான் புதனே மொத்தமே. இந்த ப்ரெஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு இவங்கள வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். மேஷராசியில் வீட்டு இருக்கக்கூடிய ஐயா இந்த ப்ரெஸ் மீடியா என்று சொல்கிறவங்களும் அதே போல் நமக்கு கம்யூனிகேஷன், நம்ம எங்கேருந்து தகவல் தொடர்பு போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்லக்கூடிய நபர், இந்த கால் சென்டர் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இருக்கும். நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வரை சுக்கிர பகவானால் இடம்பெயரக்கூடிய காலத்தால் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க போசான். வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு இவையெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். ஏன்னா அவரே தான் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாகவும் வராரு. ஏன்னா 2 என்பது மனைவியிடம் சேரும். பொருட்கள் எல்லாமே 2ம் 7ம் மனைவி குறிக்குது. கணவனாக இருக்க பெற்றால் மனைவிக்கு சேரும், மனைவியாக இருக்கப்பட்டால் கணவனுக்கு சேரும். இந்த நிலபுலம் சேர்க்கை என்று சொல்கிறோமில்லை, அந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலங்களாக மேஷராசிக்கு அமையப்போகுது. இந்த சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு நிலபுலம் சேர்க்கை ஏற்பட போகுது ஐயா. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது நாம் பில்டிங் கட்டாமல் வாங்கி வச்சுட்டு நிலம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக அப்படியே கிடக்குதுங்க, எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு ஏற்பாடு மூலிமா நம்மளுக்கு இறைவன் தந்திரல போகிறாரு. இல்லை நம்ம இடமாவது வாங்கி வைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஒரு 1/4 கிரவுண்டோ இல்லை ஒரு 1/2 கிரவுண்டோ நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டுங்க. கையில் வச்சுருந்தா பணம் எப்போ ஏற்று போவான்னு தெரியாது, பிரச்சனை வரும், தேவையில்லாமல் மண்ணில் போட்டு வைப்போம்ன்ட்டு சொல்கிற ஒரு அமைப்பு மேஷராசிக்கு இந்த முறை வருகின்றது. ஏன்னா புதனோட வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காரும்பொழுது நல்ல அமைப்பது. எல்லா கிரகங்களும் நன்றி இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் காலபுருஷ தத்துவத்தில் வருது. இந்த காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடத்துல கிரகங்கள் அமரும் பொழுது நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு தெரியான தகவல் தொடர்பு இல்லைன்னா அந்த தகவல் தொடர்பில் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்புகள் சேராமல் செல்வங்கள் சேர்ற மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள்.
எல்லாமே நல்ல அமைப்பு. குரு ஸ்தானத்தில் அமரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது. ஐயா, நம்ம கோயில் போல கோயில் குளம் என்று சொல்லக்கூடிய காலங்கள் இல்லை என்றாலும் இந்த கோயில் செல்லக்கூடிய பாக்கியம் மேஷராசிக்கு அமையப்போகுது. இது வரைக்கும் போலங்க நாங்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முறை தெய்வ காரியங்கள் ஈடுபடக்கூடிய காலங்களாகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிர பெயர்ச்சியால் இடம்பெற போகுது. நல்ல அமைப்புங்க. இந்த முறை நல்ல ஒரு வெற்றி ஸ்தானத்தில் தான் எல்லாமே இருக்குது. 3 என்று சடை என்று சொன்னாலும் அந்த 3 என்பது முக்கால் சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருக்குது. தடையை மீறி செல்லக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அந்த 3ஐ உடைத்தால் தான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பெற முடியும். 2ஐ உடைத்தால் தான் தடையை 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை உடைச்சிட்டு நாம் வெளியே சென்றால் தான் வெளியூர் போக முடியும். அதுதான் 3ஐ கொடுத்துருக்கோம். வெளியே செல்லும் போது தான் ஒவ்வொன்றா கிடைக்கும் ஐயா. இதை தான் சொல்கிறது. இதுதான் ஜோதிடத்தில் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம்மளுக்கு 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிர பகவானால் நல்ல அமைப்பையா நிலபுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. இது வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அடிப்படை என்று சொல்லக்கூடிய காலேஜ் சார்ந்த விஷயங்களும் மேஷராசிக்கு இம்முறை கை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது. ஐயா, எனக்கு காலேஜ் ஃபீஸ் சீட்டு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல. கல்வி என்றாலே புதனை மட்டுமே குறிக்கும். அந்த இடத்துல பகவான் சுக்கிர பகவான் அமரும்பொழுது நம்ம 2ஆம் அதிபதி அல்லவா, கல்விக்கு முதலிடம். அதான் சொன்னேன், 2ஆம் அதிபதி எதுவோ அது எல்லாமே நம்மளே சேரும். அந்த அமைப்பை உடையவர்களுக்கு எல்லாம் இந்த முறை நல்ல கம்யூனிகேஷன், வெளியே சென்று நாம் படிக்கின்ற வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகுது. ஐயா, ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது. இந்த முறை 23 நாட்கள் நன்றாக இருக்கும். 24 கூட வச்சுங்க, நன்றாக இருக்க போகிறது. நம் வாழ்வில் ஏற்பட்ட அதாவது பின்தங்கி போன நிலைகள் எல்லாம் மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்கு அமையும். நல்ல அமைப்பு ஐயா, எந்த ஒரு குறையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுக்கிர பகவான் இடம்பெறக்கூடிய காலத்தால் நல்ல அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து சேரும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, செல்வங்கள் சேருகிறதோ இல்லையோ நல்ல கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு எல்லாமே கிடைக்க போகுது. நிலபுலம் சேர்க்கை, கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு இடத்துல ஆஃபீஸை நாம் சின்னதாக வச்சுட்ருக்கோன்னா அந்த ஆஃபீஸை இடம் பொருள் ஏபிள் என்று சொல்கிற மாதிரி அந்த ஆஃபீஸு சரியில்லைங்க, வந்து பார்த்தாவே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மாதிரி ஒரு நீட்னஸே காணும் அப்படின்னா இந்த முறை அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தி நல்ல க்ளீனாக்கி எல்லாத்தையும் நம்ம அலுவலகத்தை நல்ல ஒரு மேற்பார்வையில் வைக்க போகிறோம். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதெல்லாம் தூண்டுவார், அந்த செயல்களை தூண்ட செய்வார். புதன் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே நம்மளுக்கு நீட்னஸ் என்று தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மனிதன் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நல்ல அதாவது அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அவன் தேவைகள்லாம் கரெக்டாக குறுகி விடுமா. இப்போ ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிறோம், அந்த இடத்துல 10 முறை போய் வரதுக்கு ஒரு முறை சென்று வந்து அந்த 10 பேருடைய தகவல்களை சொல்ல வேண்டும் அல்லவா. ஒரு இடத்துக்கு நியூஸ் சொல்கிறோம் ஐயா, அவரே தான் போய் தான் எல்லாருக்கும் சொல்லணும்னா அந்த தகவலை ஒரு இடத்துல சொல்லி அது எல்லார் இடத்துல பரவ வைக்கணும். இந்த வாட்ஸ்அப் குரூப் மாரி நம்ம போட்டு விட்டுட்டு அந்த குரோரூமில் நாம் செயல்கூடிய செயல்களை எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் யூடியூப் சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக் சேனல்லையோ நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன செயல் முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அந்த மேஷராசிக்காரங்க இந்த சுக்கிர பகவான் இடம்பெறும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. மிகவும் நன்றாக இருக்க போதையா. இந்த முறை சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய முதல் அமைப்பே முதல்ல திருமணம் பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலமாக அமையும். ஏன்னா குட் நியூஸ் சொல்லணும். முதல்ல குட் நியூஸ் சொன்னாதான். இது வரைக்கும் தடை என்று சொல்லியிருந்த திருமண தடை மேஷராசியில் வீட்டிற்கு நட்சத்திரங்களாகட்டும், அஸ்வினி பரணி கிருத்திகை யாராக இருக்கணும், நம்மளுக்கு திருமண தோஷங்கள் விலகி இனிமேல் திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலம். அவங்களே என்னன்னா அந்த பொன் வீட்டுக்கு போகிறதோ வர்றதோ இந்த மாதிரிக்கும் போக்குவரத்தே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தது கூட ஓகே சொல்லக்கூடிய காலங்களாகும். அதனுடைய செயல்பாடுகளாக நடக்க போகுது. இது மாதிரி தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் நம்ம பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களாக இருக்க போகுது, பெறப்போதுங்க ஐயா. நல்ல அமைப்பு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் மேஷராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. நல்ல அமைப்பு விவசாய நிலைகளில் நல்ல மகசூல் என்று கிடைக்கக்கூடிய காலமாகவும் நல்ல அமைப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது. 3ஆம் இடம்ன்றது நேராக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். பாக்கியஸ்தானம் வலுக்க போதுங்க, அதாங்க முக்கியம். பாக்கியஸ்தானம் வலுத்துட்டாவே போதுமானது. எல்லா விதமான நற்பலங்களும் நம்மளுக்கு கிடைச்சிடும். 8ல் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதெல்லாம் தொந்தருங்க ஐயா. கடன் வாங்கக்கூடிய போன மாதம்லாம் நடந்திருக்கும். கடனை நல்லா வாங்கிட்டு இருப்போம். இதுமேல் கடனை கொடுக்கக்கூடிய காலங்களாகும். நாம் பொருட்களை வாங்கி வீட்டில் சேர்க்கக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் தேவை, அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு புஸ்தகம் வாங்குகிறோம், ஒரு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஒரு தேவைகளுக்கு இன்ஜின் வாங்குகிறோம், அதாவது மெஷின் சொல்கிறோம், மிஷினரி தேவைகள்லாம் ஒரு கம்பெனியில் இருக்கிறோன்னா அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் இது வரைக்கும் விடுபட்டே இருந்தது ஐயா.
என்னால் அதை எடுத்து வாங்க முடியல, சில நாட்டில் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருப்போம் அந்த பொருள் வாங்க முடியலன்னா இந்த முறை வாங்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. நல்ல அமைப்பு மேஷராசிக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த திருமகளை வணங்கி வரவும் உங்கள் வாழ்வில், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் 6 to 7 அந்த சுக்கிர ஓரையில் திருமகளை வழிபட நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். காமாட்சி அம்மனோ அல்லது விளக்கோ நாம் ஏற்றி திருமகளை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.